தாவிகாவில் உள்ள பெரிய பிரச்சனையாக இந்த அரசியல் விமர்சகர்கள், இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்ஸ் அவங்க சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய கடுமையான விமர்சனம் என்ன அப்படின்னா, இந்த தாவிகாவினுடைய உறுப்பினர்கள் விஜயனுடைய ரசிகர்களாகத்தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் தொண்டர்களாக மாறலை. அவங்க அரசியல் படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குது. அவங்க இன்னும் முழுமையாக அரசியல் படுத்தப்படலை. அதுதான் ஒரு பெரிய குறை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் அவங்க அரசியல் மயமாகிறது அப்படின்றது ஒரு தேவை இருக்கலாம். ஆனால் அப்படி அரசியல் படுத்தப்படாமல் இருந்தாலுமே கூட அவங்களுடைய வாக்கு அவருக்கு வந்துடும். ஆனால் இப்போ தாவிகானுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அது இந்த விஜய் என்ற நடிகர் அவருடைய கரியரில் உச்சத்தில் இருந்ததாக சொல்கிறாரு. நடிப்பு கரியரில் உச்சம். அந்த உச்சத்தில் இருந்த அந்த நடிகர் தாவிகா என்ற தமிழக வெற்றிக் கழகம் என்ற அந்த கட்சியினுடைய தலைவராக, ஃபவுண்டர் லீடர், அப்படி கட்சியை நிறுவன தலைவராக இருக்கிறார் இல்லையா? அந்த தலைவராக, அரசியல் தலைவராக இன்னும் அந்த ஆளுமை மாறவில்லை அப்படின்றது தான் யதார்த்தம். அதாவது அந்த மெட்டமார்ஃபாசிஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஃப்ரம் ஸ்டார் டு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்ற அந்த மாற்றம், அந்த மாற்றம், ஆளுமை மாற்றம், அது இன்னும் முழுமையாக நடைபெறலை. ஒருவேளை அவர் சொல்கிறது மாதிரி இட் இஸ் அ ப்ராசஸ். நிச்சயமாக அது ஒரு ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் இப்போ சமீபத்தில் நடந்த அவருடைய அந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இருக்கு இல்லையா, கட்சி ஆரம்பித்து, அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கும்போது அவர் இன்னும் முழுமையாக, நிறைவாக, கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டாரில் இருந்து தலைவர், லீடர் அப்படின்ற அந்த நிலைக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் நடக்கவில்லையோ, அல்லது போதுமான வேகத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மெட்டமார்ஃபாசிஸ் நடக்கவில்லையோ அப்படின்ற கேள்வி நமக்கு வருதுங்க.